எப்படி இருந்தது படம்? நல்லா தான் ப்ரோ இருந்தது. தனுஷோட ஆக்டிங் அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதுக்கு கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா பரவாயில்ல. பட் ஆனால் ஆமாம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. பட் ஆனால் படம் ஃபுல்லாக லேக்லாம் இல்லை. கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் தலைவனுக்காக மட்டும்தான் அது பார்த்தாச்சு. தலைவனை பார்த்தாச்சு, அது போதும். ஸ்க்ரீன்லேயும் பார்த்தாச்சு. ஆக்டிங் வெறித்தனம் வரச்சனை 2 மட்டும் வெயிட்டிங். நாங்களாம் எப்போவுமே தனுஷ் ஃபேன்ஸ்க்காக. சூப்பராக இருக்கு. 3 மணி நேரம் படம் மாதிரி தெரில. நல்லா ஸ்பீடாக தான் போகுது படம். தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. நாகார்ஜுனா சூப்பராக பண்ணியிருக்காரு. ராஷ்மிகா வந்து அவங்க பேரா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கம்பெனி மாதிரி கூட வராங்க. அவங்க கேரக்டர் சூப்பர். படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஓகே தான், ஆவரேஜ். பட் ஃபேனாக நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த அளவுக்கு இல்லை. தனுஷ் சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டிங்காக தான் இருக்குது. 3 ஹவர்ஸ் படம் ஓகேவா? 3 ஹவர்ஸ்க்கு மேலேயே போயிட்டு இருக்கு. 9 மணிக்கு வந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கும். ஸோ பெரிய பிரச்சனையே அதுதான். டியூரேஷன் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, டயர்ட் ஆகிறாங்க. பார்க்கவே ஃபோன் பார்க்குறாங்க. ஏன்னா டைலாக்ஸாக பேசிகிட்டே தான் இருக்காங்களே தவிர சீன்ஸாக ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது மாதிரி ஒன்றும் இல்லை. எலிவேஷன் மூமெண்ட் இருக்கா, அதுவும் இல்லை. மொத்தம் கமர்ஷியலாக ஒர்க் ஆகாது, வாய்ப்பு இல்லை. சாங்ஸும் இல்லை, ஆக்ஷன் எதுவுமே இல்லை. கமர்ஷியலாக ஒர்க் ஆகிற எலிமெண்ட் எதுவுமே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்கன்னா அதுவும் இல்லை. சீன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்வலாக அப்படியே பேசிகிட்டே போயிட்டே இருக்காங்க. மொத்த படத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்ச தனுஷ் சாருக்கு ஒரு 3 மினிட்ஸ் எலிவேஷன் சீக்வன்ஸ் தான் இருக்குது. அந்த 3 மினிட்ஸ்க்காக 3 மணி நேரம் உட்காந்து பார்ப்பாங்களான்னா வாய்ப்பு இல்லை. சூப்பராக இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. ஒரு 1/2 hour லேட்டாக தான் வந்தோம். என்ன சொல்ல வரீங்க? மஜாவா இருந்தது. நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நான் தனுஷ் ஃபேன். நான் அவங்களுக்கோசம் நல்லா இருந்தது ப்ரோ. கதை நல்லா இருந்தது ப்ரோ. ஸ்டோரியும் சரி. இது வந்து நாங்கள் எப்பவுமே ஃபைட் சீனு ரொமான்ஸ் அப்படியே பார்த்தோம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது படம். கதை நல்லா இருந்தது ப்ரோ. படம் அருமையா இருக்கு ப்ரோ. அருமையா இருந்தது ப்ரோ. படம் ஒரு குப்பைக்காரன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் அந்த படத்தை அப்படியே ஆக்டிங்ல இருந்து ப்ரோ, அந்த பிச்சைக்காரன்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே தான் ப்ரோ வந்தாரு. ஹீரோவாவே அதில் ஆக்ட் பண்ணல. சாதாரண மக்கள் மாதிரி சாதாரணமாக இருந்தாரு. சூப்பரான சின்ன இருக்கு. படத்தை வந்து சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாதுண்ணா. படம் சூப்பராக இருந்ததுண்ணா. படத்தில் வந்து இந்த 3 hour படம் லேக் அடிக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல வந்து படத்துல ஒரு கருத்து இருக்குது. இதை வந்து நம்ம வாய் வார்த்தையால சொல்ல முடியாது, பார்த்தா தான் இதை சொல்ல முடியும். இந்த கிளைமேக்ஸ் பிளாஷ்பேக் அப்படிலாம் கிடையாது. படத்தை போய் பாருங்க, சூப்பரா இருக்குது. அவ்வளவுதான் ப்ரோ. படம் ஒரு அளவு பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், மற்றபடி பார்க்க முடியாது. 3 ஹவர் ஓகேவா? அதான் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்துட்டு வெளியே வந்துருங்க. செகண்ட் ஹாஃப் ஓடிட்டில் பார்த்துக்கோங்க. அந்த அளவு மோசமாக இருக்குது செகண்ட் ஹாஃப். லாஜிக் இல்லை, லேக் ஆகுது. நாங்களாம் நிறைய சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ராஷ்மிகாவோட இருக்கும்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டிஃப்ரெண்டாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அதை சின்ன கான்செப்ட், சின்ன ஸ்டோரியாக அவங்க வந்து அதனால் லென்த்தாக எடுத்தனால அது இதாகிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக எல்லாமே பேச்சு. ஆடியோ லான்ச்சில் பேசுனதுக்கும் அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே சாதாரண மனுஷன் ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் அங்கே இருந்திருக்காரு. அவர் ஆக்டிங்லாம் குறை சொல்ல முடியாது. ஆக்டிங்னா செம்ம ஆக்டிங். மற்றபடி அதில் சொதப்பிட்டாங்க.